ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை அவங்க கோர்ட்டுக்காக அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. கோர்ட்டில் கார்த்தியை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி கார்த்திக்கு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கவும் ஜானகி விட்டுருந்தாங்க. ஜானகி வந்ததுமே மாயாட்ட சொல்கிறாங்க, மாயா நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் வெளி வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ரகுராம் கிட்ட ஜானகி சொல்கிறாங்க, பார்த்தீங்களாங்க மாயா நம்மளுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறா, இப்போ மாதிரி நீங்கள் அவ்வளோ புரிஞ்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் மாயாவை இப்படி வான்னு சொல்லி அவங்க கண்ணசைச்சு கூப்பிடவும் உடனே மாயா ரகுராம் கெட்டி பிடிச்சிட்டு பெரியப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ மாயாவை பற்றி அவங்க ரகுராம் சொல்கிறாங்க, நான் உன்னை எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு மாயா அப்படிங்கும்போது பெரியப்பா நீங்கள் அப்படி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள் ஜானகி, நீ ஏற்கனவே என்கிட்ட நிறைய விஷயத்தில் நீ மறைச்சிட்ட, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னுங்கோ. உடனே ஜானகி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது தனா பற்றின ஒரு வீடியோ ஆதாரம் கார்த்திகிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஜானகி நீ சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாங்க அந்த வீடியோ ஆதாரத்துக்காக தான் நாங்கள் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தோம், அந்த உண்மையை உங்கள்கிட்ட எப்படிங்க நான் சொல்ல முடியும், உங்களால் எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரகுராம் அப்படியே கீழே சாஞ்சி விழுந்துருந்தாங்க. உடனே அவங்க மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் எதுக்கு பெரியம்மா அந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்க, பெரியப்பாக்கு இப்படி நடந்துருங்கிறதுனால தானே நம்ம சொல்லாமல் மறைச்சிருந்தோம், நீங்கள் எதுக்காக இப்படி சொன்னீங்க அப்படிங்கும்போது, இல்லை மாயா இந்த உண்மையை நம்ம சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும், அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னால் தான் அவர் புரிஞ்சுப்பாருன்னு நினச்சேன் அப்படிங்கவும், பாருங்கள் பெரியம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க ரகுராம் அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் உடனே ரகுராம் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே ஜானகி என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடவும், அப்போ மாயாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் மாயா வெளியே நிற்கிறா அப்படிங்கிறாங்க. மாயாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாயாவும் சீனும் அவங்க ரகுராம் பார்க்கறதுக்காக உள்ளே வரவும், பெரியப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது பெரியப்பா அப்படிங்கும்போது உடனே ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, உன்னுடைய இந்த வயசில் நீ எவ்வளவு பெரிய விஷயம்லாம் நீ பண்ணியிருக்கிற, உண்மையை சொல்லப்போனால் உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குமா, உன்னை போய் நான் இவ்வளோ தூரம் தப்பாக நினச்சிட்டேனே, அந்த குற்ற உணர்ச்சியில் தான் நான் அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கிற, ஆனால் உன்னை நான் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருவியாமான்னு சொல்லி கேட்கும்போது, பெரியப்பா நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இப்படி பேசுகிறத பார்த்தா தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே ரகுராம் ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, நான் எப்போ மாயாவை தான் பொண்ணாக நான் தத்து எடுத்தனோ அதுக்கு பிறகு நான் மாயாவை எந்த அளவுக்கு நான் புண்படுத்திட்டேன், நான் எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, பெரியப்பா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜானகி சொல்கிறாங்க, மாயா உங்களை எந்த நேரத்துலையும் அவள் தப்பாக நினச்சதே கிடையாதுங்க, உண்மையை சொல்லப்போனால் நான் உங்ககிட்ட இந்த உண்மையை பற்றி சொல்கிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் மாயா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சொன்னனால தான் அவள் சொல்ல வேண்டான்னு சொல்லி என்னை தடுத்து நிறுத்துனாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா உங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் தனாவுக்கு கார்த்தியால் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறத உங்ககிட்ட சொன்னாக்கி நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் மறைச்சமே தவிர மற்றபடி இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, நான் உண்மையே சொல்ல போனாக்கி நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குதுமா அப்படிங்கிறாங்க. உடனே சீனு உங்கள் வாடா அப்படின்னு பக்கத்தில் ரகுராம் கூப்பிடவும் உடனே சீனுவும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, சீனு மாயாவை இப்போ மாதிரி நீ புரிஞ்சுக்கிடணும், நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், அதே மாதிரிக்கு நீயும் மாயாவை தப்பாக நினச்சிக்கிட்டேன், மாயா பாரு இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிற அப்படிங்கவும் உடனே சீனு சொல்கிறாங்க, மாமா ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், மாயாவை நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் அவள்கிட்ட ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிரு மாயா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் சீனும் மாயா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாயா சொல்கிறாங்க, என்ன ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, என்ன இன்னைக்கு என்ன மன்னிப்பு கேட்கக்கூடிய நாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணவும் ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அப்போ உடனே ஜானகி சொல்கிறாங்க, உங்கள் முகத்தில் இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாளாக ஆச்சுதுங்க அப்படின்னு சொல்லும் போது, சரிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா வெள்ளைக்கோட்டு போட்டவங்க வராங்க. நாங்கள் எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, நீங்கள் இப்போமே நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகலாம், அவருக்கு ஒன்றும் அகலை எல்லாம் குணமாயிட்டாரு, அவர் சின்ன அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் அவர் கீழே விழுந்தாரே தவிர மற்றபடி அவர் உடம்புக்கு எதுவும் ஆகலை, நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, உன்னை எந்த கோயிலை வச்சு நான் உன்னை பொண்ணாக தத்தெடுத்தனோ அதே கோயிலை வச்சு திரும்பவும் நான் உன்னை பொண்ணாக நான் தத்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன பெரியப்பா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், ஊரில் உள்ள அவ்வளோ வெறுட்டுமே உன்னை நான் எவ்வளோ தூரம் வெறுப்பை கட்டினேன், அதே ஊருக்காரங்க முன்னாடி உன்னை நான் என் பொண்ணுன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி டீமை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி ரொம்பவே கோவ
கோபத்தோடு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், நம்ம வீட்டோட ஒரே வாரிசை இப்படி உள்ளே அனுப்பிட்டால, இதுக்கு வந்து அந்த மாயா தானே காரணம், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ பசுபதி சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு இருந்ததே ஒரே ஒரு பையன், அவனே இப்போ உள்ளே அனுப்பி வச்சுட்டால அந்த மாயா, இவளை சும்மா விடக்கூடாதுமா அப்படிங்கும்போது இவளை என்ன பண்ணுறேன் பாருங்க, குடும்பத்தோடு அவங்க கதையை நான் முடிக்கிறது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே கோவத்தோடையும் ஆக்ரோஷத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மகாலிங்கம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த புவனேஸ்வரி என்ன மாயா மேலேயும் ரகுராம் குடும்பத்தார் மேலேயும் இவ்வளோ கோவத்தோடு இருக்கிறா, இவங்களால என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, உடனடியாக என் பொண்ணை வந்து அந்த வீட்டிலேருந்து நம்ம அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு மகாலிங்கம் வந்து நினைக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அப்போ வந்து பசுபதி வந்து போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க, கார்த்தி நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னுடைய இந்த நிலைமைக்கு இந்த மாயா தானே காரணம், அவளையும் சரி இந்த ரகுராம் குடும்பத்தையும் சரி நான் உண்டு இல்லைன்னு நான் பண்ணியிருந்தேன், இத்தனை நாள் உங்கள் அத்தை தான் அவன் மேலே கோவமாக இருந்தாங்க, ஆனால் எப்போ என் பையனை அவள் உள்ளே அனுப்புனாலோ அப்பவுமே அவள் எனக்கு வந்து பரம விரோதி ஆயிட்டா, அவளுடைய கதையை முடிச்சுக்கிட்டு நான் வந்து தான் அடுத்த இடம் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து கோவத்தோடு போகவும், புவனேஸ்வரி பார்த்தோம்னா அடுத்தது ரகுராமோட குடும்பத்தை வந்து அதாவது முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு சில பேருக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து சீனுக்கிட்டையும் கதிரிக்கிட்டையும் சொல்கிறாங்க, புவனேஸ்வரி வந்து நம்ம மேலே இப்போ ரொம்பவே கோவத்தோடு இருப்பா, அதனால நம்ம குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுப்பா, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடணும் அப்படிங்கிறாங்க. நீ இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சீனுவும் கதிரும் கேட்கும்போது அப்போ வந்து மாயா சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே சீனுவும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயான்னு சொல்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் புவனேஸ்வரி வந்து கார்த்திக் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லிட்டு சும்மா விட மாட்டா, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.